பாஜக திமுக ரகசிய உறவுல இருக்குன்னு தாவேகா சொல்லுது. ஆனா எனக்கு என்னமோ திமுகவும் தாவேகாவும் ரகசிய உறவுல இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இது வெறும் சந்தேகமா அல்லது ஏதாவது யூகத்தின் அடிப்படை அல்லது ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்களா? ஆதாரமோ இல்லை ஒரு கற்பனையாகவோ எங்கள் தலைவர் சொல்ல. எங்கள் தலைவர் சொல்வது ஒரு மக்களின் மொழியாக சொல்லுகிறார். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இது வரைக்கும் அரசியலில் எப்பயுமே இப்படி நடந்ததில்லை. இவ்வளோ கொடூரம், ஏறக்குறைய 41 பேர் நேரம்லாம் சுண்ணாம்பாயி நேரம் என்ன ஆனான்னு தெரியல. கதை முடிஞ்சு போச்சு, பாவம் குழந்தைகள் உட்பட. ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ எங்கள் தலைவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏங்க அந்த குண்டு பைய மேலே ஒரு கேஸை போட்டிருக்கிறீங்க, அந்த என்ன அவங்களோட சேர்ந்துருக்கிறாள் போட்டுருக்கீங்க, பாடி ஷேம்லாம் பண்ணுறாங்க சார். இல்லைங்க, அவர் பேர் எனக்கு வாயில் வரமாட்டேங்க டக்குன்னு. ஏதோ ஆனந்தன்னா ஏதோ பிஷி ஆனந்தா புஷி ஆனந்தன்றாங்க, வாயில் வரமாட்டேங்குது. அவர் நான் குண்டு தானங்க அவர். இப்போ என்னை கருப்புன்னு அதுமாதிரி அவர் குண்டு, அவ்வளோ அந்த தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு தம்பி உயரமாக இருப்பாப்புல, சரிங்களா? நண்பர். ஆமாம் நண்பர். நான் இல்லைன்னு சொல்லாது அந்த காலத்தில். இப்போ நண்பரில் இப்போதே அவர் அயோக்கிய பையன். நான் நேரடியாகவே சொல்கிறேனே. இதுக்கு பூரா மூல காரணமே அந்த தம்பி தான் எங்களுக்கு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. அது வேறு பிரச்சனை. நான் வர்றேன், காரணத்தை சொல்லுகிறேன். அந்த அவங்களுடைய வண்டி வச்சிருப்பீங்களா, அது என்ன ஊர்தி, அமரர் ஊர்தி மாதிரியே இருக்குமே, பிரச்சார ஊர்தி. அது உங்கள் பார்வையில் ரைட்டா? 41 பேரை கொண்டதுக்கு பேர் என்ன? அதுக்கு வேற இவங்க பூசை நடத்துகிறாங்க, ஆயுத பூசை நடத்துகிறாங்க. இன்னும் நிறைய பேரை கொள்ளு அப்படின்ற மாதிரி செய்கிறாங்களே, என்ன இளவும் தெரியல. அப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டு எந்த வகையான ஒரு முகத்தில் எந்த வகையான இதே இல்லை. அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், ஃபேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுமாங்க. எதுவுமே இல்லாமல் அப்படி நல்லா 3 நாள் நல்லா மப்பு போட்ட மாதிரி போட்டுவிட்டு எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா ட்ரிம் பண்ணி, உங்களை மாதிரி நல்லா ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு ஜம்முன்னு லைட்டை டையை டச்சப் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு யாரை முதல்வரை வம்புக்கு இழுக்கிறாப்புல. இழுத்தாரா இழுக்கலையா? நான் இதே உங்கள் சேனலில் நடந்தது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் கொடுத்துருப்பேன். மு.க. ஸ்டாலின் அப்படின்னா என்ன, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு உங்கள் அப்பா வச்சுக்காரு பேர். ஆள் அழக்கா தூக்கணும்னு அன்னைக்கே சொன்னேன். ஆனால் அவர் நம்மளெல்லாம் ஒரு ஆள் பேசுவேன் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. இப்போ எங்கள் தலைவர் கேட்குறாரு அதே கேள்வியை, கேட்குறாரு கேட்கலையா? ஆனால் இவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக கேட்குறாரு. நான் மீண்டும் கேட்கிறேன், முதல்ல பேச வச்சு ஆழம் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் சரி அப்படிலாம் இல்லை. என்னைக்குமே எங்கள் தலைவர் இப்போ இதை பேசு அதை பேசுன்னு எந்த காலத்தையும் சொன்னதில்லை. எங்கள் தலைவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு நல்ல மாணவன், சரிங்களா? அங்கே என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சிலபஸ் அதைத்தான் நம்ம பேச போகிறோமே தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகும் தமிழக முதல்வர் ஒரு பண்பட்ட ஒரு தலைவனாக, அவங்க அப்பா ஸ்டாலின்னு வச்சாரு, நீ ஒரு இரும்பு மனிதனாக இருந்து, இவர் எப்படி இருக்காருன்னா கார்ல் மார்க்ஸ் மாதிரி இருக்கிறாரு.